வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். அரசாங்கத்தால் தொடங்கப்படுற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த திட்டம் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும். அப்போ தான் அரசாங்கத்துக்கு நல்ல பேர், மக்களும் சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் 2 மாதத்துக்கு முன்னாடி மாதாவரத்தில் தொடங்கின ஒரு திட்டம் இன்ன வரைக்கும் மக்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த திட்டத்தோட பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையலை, அறகுறையாக தான் இருக்குது. அது என்ன திட்டம்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. சென்னை மாநகராட்சி மாதாவரத்தில் ரெட்டை ஏரி இருக்குது. இந்த ரெட்டை ஏரியை மேம்படுத்தினாங்க. அதில் இப்போ படகு குழாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதில் கழிவுநீர் கலக்கிறதா புகார்கள் இருக்குது. இந்த நிலைமையில் அந்த திட்டம் நல்லபடியாக செயல்படுமா, மக்களுக்கு பயன்பெறுமா அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். அந்த படகு குழாம் போட்டிங் சென்டர் திட்டத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரெட்டை ஏரியை பற்றியும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டலத்தில் ஜிஎன்டி சாலையோட 2 பக்கமும் மாதவரம், புழல், கொளத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கான நிலத்தடி நீர் ஆதாரத்துக்கான நீர்நிலையாக இருக்கிறது தான் மாதவரம் ரெட்டை ஏரி. இந்த ஏரி பல வருஷத்துக்கு முன்னே சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் இருந்ததாக மாதவரம், புழல் சுற்று வட்டாரங்களை சேர்ந்தவங்களும் அங்குள்ள குடியிருப்போர் நல சங்கத்தினரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் பல்வேறு தனியார் ஆக்கிரமிப்புகளால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ ஜிஎன்டி சாலையோட ஒரு பக்கம் 260 ஏக்கர்னும் இன்னொரு பக்கம் 60 ஏக்கர்னும் மொத்தம் 320 ஏக்கரில் தான் இந்த ஏரியை இருக்கிறதா அதை பாதுகாத்து பராமரிச்சுட்டு வர தமிழக நீர்வள ஆதாரத்துறை மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நிலைமையில் கடந்த 2023 தமிழக அரசு 43 கோடி ரூபாய் செலவில் 6 அடி ஆழத்துக்கு தூர்வாரி ஏரிக்கரைகளை பலப்படுத்தும் மேம்பாட்டு பணியை துவக்கியது. அப்படி தூர்வாரும் பணிக்கு முன்னாடி அந்த ஏரியில் மொத்தம் 32 மில்லியன் கன அடி அளவுக்கு தான் நீர் இருப்பு வைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. தூர்வாரி ஆழப்படுத்தின பிறகு அந்த ஏரியில் 10 அடி ஆழத்துக்கு தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அதன் மூலம் 100 மில்லியன் கன அடி வரை தண்ணீர் இருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏரிக்குள்ள படகு குழாம், பறவைகள் சரணாலயம், சுற்றுச்சூழல் பூங்கான் அமைக்கும் திட்டமும் இருந்துச்சு. அதுக்காக 100 அடி உயரத்துக்கு மண் குவிச்சு திட்டுக்கள் அமைச்சு செடிகளும் நடவு செஞ்சாங்க. ஆனால் இப்போ 60 மில்லியன் கன அடி வரை நீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு ஆழப்படுத்தி இருக்கிறதா அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுது. என்ன மேம்பாடு செஞ்சாலும் இந்த ஏரி நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலைமையும் இருக்குது. ஏன்னா 2015 அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் இந்த ஏரியை மேம்படுத்த 40 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கி செலவு செஞ்சு வேலையும் நடந்தது. அதுக்கப்புறம் 2015-17 வருஷங்களில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பெஞ்ச பலத்த மழை வெள்ளத்தால் மேம்பாட்டு பணிகள் எல்லாமே டேமேஜ் ஆகி வீணாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு நடந்த ஆய்வில் இந்த ஏரி நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்னா, ஏரியை ஒட்டிய வீடுகள், தொழிற்சாலை, மருத்துவமனைகள்லேருந்து வெளியேற்றப்படுற மொத்த கழிவு நீரும் நேரடியாக ஏரியில் கலக்கிறது தான். அதே மாதிரி இப்போவும் கொரட்டூர் உபரி நீர் கால்வாய் வழியாக சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேற்றுற ஆயில் கலந்த கழிவு நீர் மாதவரம் ரெட்டை ஏரிக்குள்ளே பாஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் போன வருஷம் மேம்பாட்டு பணிகள் முடிஞ்சிடுச்சுன்னு அதிகாரிங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் கொளத்தூர், புழல், விநாயகபுரம் பகுதிகளுக்கு பக்கத்தில் ஜிஎன்டி சாலையை ஒட்டிய ரெட்டை ஏரிக்குள்ள நீர்வள ஆதாரத்துறையின் மூலம் போட்டிங் சென்டர், அதாவது படகு குழாமை ஏப்ரல் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடியே அவசரமாக திறந்து வச்சாங்க. இங்கே போட்டிங் சென்டர் திறந்த விஷயம் புழல், மாதவரம் பகுதிகளுக்கு மட்டுமில்லை, இன்றைக்கு வரைக்கும் மாதவரம் தொகுதி மக்களுக்கே தெரியலை. அங்கே நேரில் போய் பார்த்தால் 2 போட் இருக்குது. 20-30 பேருக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட்டுங்க இருக்குது, அதாவது பாதுகாப்பு கவச உடை. ஒரு போட்டில் ஒரு ட்ரிப்புக்கு அதை ஓட்டுற டிரைவர், 10 பயணிகள்னு மொத்தம் 11 பேர் பயணிக்கலாம். அவங்க கொளத்தூர் சந்திப்பு லட்சுமிபுரம் வரை ரெட்டேரிக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர 20 நிமிஷம் ஆகும். ஒரு ஆளுக்கு, அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, 100 ரூபாய் கட்டணம். அதே மாதிரி அவங்க போகிற காருக்கு 100 ரூபாய் கட்டணம், 2 வீலருக்கு 50 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் செலுத்தணும். அங்கே வெயிட் பண்ணுறவங்களுக்காக ஒரு சின்ன கேன்டீனும் ஒரு சிறுவர் பூங்காவும் இருக்குது. ஆனால் அத்தியாவசியமான கழிப்பறை, சிசிடிவி கேமரா, அவசர உதவிக்கான சிகிச்சை மையம்னு எந்த வசதியுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே கொரட்டூர் உபரி நீர் கால்வாய் வழியாக ரெட்டை ஏரிக்குள்ளே பாயிற கழிவு நீரால் ஏரி தண்ணீர் கெட்டு போகிறதும் இல்லாமல் போட்டிங் போகிறவங்க சுகாதார சீர்கேடுகளுக்கு ஆளாகிற நிலைமையும் இருக்குது. இப்படி ஏரிக்கரையோட 4 பக்கத்தில் இருந்தும் ஏரிக்குள்ளே பாயிற கழிவு நீரால் அங்கே ஆகாய தாமரை தாவரங்கள் அடர்ந்து வளர்ந்து டன் கணக்கில் பெருகிருக்கு. அந்த தாவரங்களை அகற்றவோ அழிக்கவோ இதுவரை பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஏரியோட சுகாதாரம், அப்புறம் படகு குழாமுக்கு வர பயணிகளோட சுகாதாரம் பாதுகாப்பாக இருக்கும்? போட்டிங் போகிறவங்க எதிர்பாராத விபத்தாலேயோ இல்லை யாராவது தவறி ஏரிக்குள்ளே விழுந்தாலோ அங்கே தேங்கி இருக்கிற கழிவு நீரை குடித்து மூச்சு திணறலுக்கு ஆளாக வேண்டிய ஆபத்தும் இருக்குது. அவங்கள மற்றவங்க காப்பாற்றுறதுக்குள்ளே ஏரிக்குள்ளே விழுந்தவன் கழிவு நீரை குடித்தே காலாவதி ஆகிடுவான். அங்கே பெயரளவு 2 போட்டு 20-30 லைஃப் ஜாக்கெட்டை வச்சுட்டு ஜனங்களை ஏமாற்றலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது.
நீர்வளத்துறை அதிகாரிங்க என்ன தைரியத்தில் மக்கள் வரி பணத்தை இப்படி வீணடிக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கெல்லாம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு புரியலை. கேட்டுக்கு வெளியே மாதாவரம் படகு குழாம்னு பெரிய விளம்பர பலகை இருக்கு. அந்த ஜிஎன்டி சாலையிலிருந்து போட் ஹவுஸ்ன்னு சொல்ற அந்த இடத்துக்கு 200 அடி தூரம் ஒத்தடி பாதை மாதிரி ஒரு 3 அடி அகல ரோடு அவ்வளவுதான் இருக்கு. 4-5 பேர் ஒன்னா நடந்து போனால் அதுல 2 பேர் ஏரிக்குள்ளதான் வேணும். மொத்தத்துல எந்த பாதுகாப்பும் இல்லாத மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிற ஒரு ஜுமாஞ்சி போட் ஹவுஸா இருக்கு. இதையெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் தேவையா கோவாலுன்னு கேட்குற நிலைமைதான் இங்கே இருக்கு. இதுல வேற ரெட்டை ஏரியோட மற்றொரு பகுதியான புழல் எம்ஜிஆர் நகர் பக்கமும் ஒரு போட் ஹவுஸ் சென்னை மாநகராட்சி மூலம் அமைக்கிற பிளானும் இருக்கான் எதிர்காலத்துல. ஐயா அதிகாரிகளே, உங்களோட வரவு செலவு கணக்குக்கு பொதுமக்களை பூஜ்யமாக்கி விளையாடாதீங்க ப்ளீஸ். என்னுடைய பெயர் சண்முகம். நான் லட்சுமிபுரம் பகுதியில் முன்னாள் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பில் தலைவராக பணிபுரிந்தேன். ரெட்டையரி பகுதியில் வாட்டர் ரிசால்ட்டு டிபார்ட்மெண்ட்டு மூலயமாக இங்கே படகு குழுமம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணீருடைய தரத்தை பார்க்காம இந்த போட்டு படகை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தண்ணீரில் எல்லாமே கழிவு நீர் தான். இந்த கழிவு நீரால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி நேரத்திலே இந்த படகு குழுமம் அமைத்தது இது சரியான நடவடிக்கை அல்ல. கழிவுநீர் கால்வாய்களை தடுத்ததுக்கு அப்புறமாக தான் இந்த படகு குழுமத்தை இங்கே நிறுவினால் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வடசென்னையினுடைய மிக முக்கியமான ஏரிகள் ஒன்றான ரெட்டையேரி இது. 1908ஆம் ஆண்டு இந்த ரெட்டையேரி 700 ஏக்கராக இருந்தது. இப்பொழுது ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால அதனுடைய பொலிவை இழந்த ஒரு நிலையில் மாதவரம் குடியிருப்போம் சங்க கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம். இதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவர்கள் இதுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி இந்த கரைகளில் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து மழை காரணமாக அது கைவிடப்பட்டது. அதுக்கு அடுத்த வந்த தமிழக முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏரி புனரமைப்பதற்காக 43 கோடி ரூபாயை ஒதுக்கினார். அது ஒதுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பை நீக்கி அதே ஏரிக்குள்ளாக இணைத்து புனரமைக்க வேண்டும், ஆழப்படுத்தணும், தூர்வாரப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நடைபாதைகள் அமைக்க வேண்டும், குழந்தைகள் உண்டான அந்த உபகரணங்கள்லாம் வைத்து விளையாட்டு ஒரு இடங்கள்லாம் அமைக்க வேண்டும், லைப்ரரியும் கட்டித்தர வேண்டும். இந்த ஏரியை நாங்கள் மாற்றி தருகிறோம் என்று சொல்லி அதற்காக 43 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஏரியில் கழிவுநீர் அதிகமாக கலக்கின்றது. இது கழிவுநீர் தேக்க ஏரியாக மாறியுள்ள நிலையில் இந்த கழிவுநீரை தடுக்க வேண்டும் பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இது நாள் வரையில் அந்த கழிவுநீர் கலப்பை தடுக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் இதுவரை முன்வரவில்லை. இந்த நிலையில் இந்த இடத்துல இப்போ படகு சவாரி மையம் அமைக்கிறோம் என்று அந்த பயிர் பலகையெல்லாம் வைத்து பார்க்க முடியுது. கழிவு நீர் இருக்கின்ற ஒரு ஏரியில் படகு சவாரி மையம் அமைப்பது எந்த விதத்திலே நியாயமானது என்பதை அதிகாரிகள் விளக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பு நீக்க வேண்டும்னு சொன்னோமே, அந்த ஆக்கிரமிப்பு நீக்கப்பட்டதா என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆக்கிரமிப்பு நீக்கப்பட்டதா என்பதை அதிகாரிகள் விளக்க வேண்டும். ஸோ இந்த நிலையில் இந்த ஏரியிலே படகு சவாரி மையம் அமைப்பதுன்றது ஒரு நியாயமற்ற செயலாக நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக எங்களுக்கு நீராதாரத்தை தரக்கூடிய இந்த பகுதியில் இருக்க 100க்கும் மேற்பட்ட நகர்களுக்கு நீராதாரத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி. இந்த ஏரியை பாதுகாப்பது மிக அவசியம். தயவு செய்து இந்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரமைத்து தர வேண்டும் என்று மாதவரம் குடியிருப்பாளர் சங்க கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம்.